Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போறது static template versus dynamic template in AEM. Static template நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா static template கிரியேட் பண்றதுக்கு நமக்கு பேஜ் கம்போனன்ட் வேணும். ஸோ பேஜ் கம்போனன்ட் வச்சு நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஸோ ஒரு பேஜ் கம்போனன்ட் இருக்கும். அந்த பேஜ் கம்போனன்ட் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் டைப் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டெம்ப்ளேட் டைப்பை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் எனக்கு டெம்ப்ளேட் டைப்ஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை டைப் ஆஃப் டெம்ப்ளேட் வேணாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெவலப்பர் சப்போர்ட் வந்து தேவையில்லை. ஓகே, நம்ம இப்போ வந்து கம்பேரிசன் பார்க்கலாம். ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பட் டைனமிக் ஆர் எடிட்டபிள் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் சப்போர்ட் நமக்கு தேவையில்லை. டெம்ப்ளேட் ஆத்தர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டபிள் டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணலாம். 100 பேஜஸ் கிரியேட் பண்ணிட்டேன். 100 பேஜஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்டில் ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிஸ்டிங்காக கிரியேட் பண்ண 100 பேஜஸ்லேயும் எந்த சேஞ்சஸும் நடக்காது. அதே வந்து நான் டைனமிக் டெம்ப்ளேட் ஒரு அப்டேட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக டெவலப் பண்ண 100 பேஜஸ்லையுமே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இதில் வந்து காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து டிசைன் மோட் போயிட்டு அதில் வந்து எனக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டபிள் டெம்ப்ளேட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிலையும் எனக்கு வந்து பாலிசிஸ் இருக்கும். ஸோ அந்த பாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்ஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் வந்து எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஸ் டைரக்டரியில் வந்து ஸ்டோர் ஆகுது. இதே டைனமிக் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃப் டைரக்டரியில் வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகே, எந்த டைமில் வந்து நம்ம ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம், எந்த டைமில் வந்து டைனமிக் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ஆன் த லேஅவுட் டிசைன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து டிசைன் வேரியன்ட் இருக்கும், மல்டிபிள் லேஅவுட் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.